தேவனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறாமல் இருப்பதற்கு காரணம் என்று சொல்லி பார்த்தால், நம்மளை படைத்த தேவாதி தேவனை நம்ம என்ன செய்தோம்னா மறந்து போகிறோம். இப்போ தெரியுமா, பாவத்தின் அடிமைத்தனத்தில் சிக்கி தவித்த நம்மளை மீட்டு கொடுத்த கடவுளை, இது மட்டுமில்லை அவருக்கு நேராக கடவுளை உண்டாக்குகிறோம். நாம் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளுக்கும் அந்த பாவத்தை என்ன செய்யணும், சேர்த்து வைக்கிறோம். அவர் சொல்கிறாரு, பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளையிடத்தில் 3ஆம் தலைமுறை மட்டும் அம்மையும் விசாரிக்கிறவேன். என்னுடைய கற்பனைகளை கைகளுக்கு 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்வேன். என்னுடைய நாமத்தை வீணாக என்ன செய்கிறாங்கன்னா வணங்குறாங்க. நான் அவர்களுக்கு கொடுத்த வேலையை 6 நாளும் செய்துட்டு 7 நாள் சரியாக செஞ்சேனா என்று சொல்லி கூட அவர் நினைப்பதில்லை. ஆமென். நான் அவர்களுக்கு கொடுத்த தாய் தகப்பனுக்கு அவர்கள் கீழ்ப்படியலை. அவர்கள் கொலை செய்கிறாங்க, விபச்சாரம் பண்ணுறாங்க, களவு செய்கிறாங்க, பைசாட்சி சொல்கிறாங்க, பிறருடைய பொருளை இச்சிக்கிறாங்க. இப்படிலாம் செய்வதனால நான் எப்படி அவர்களை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அருமையான சகோதர சகோதரர்களே, கர்த்தர் முழுமையாக நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய இந்த கட்டளைகள் கற்பனைகள் கீழ்ப்படிவோம். கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவரிடத்தில் மகிமைப்படுத்துவதற்கு அவரிடத்தில் திரும்புவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.